நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன். மர்ஹூம் சைகுல் ஃபலாஹ் அப்துல்லாஹ் ரஹ்மானி ஹசரத் அவர்களின் 8வது வருட ஞாபகார்த்த நிகழ்வு காத்தான்குடி ஜாமியத்துல் ஃபலாஹ் அரபுக் கல்லூரியின் முன்னாள் அதிபர் மர்ஹூம் சைகுல் ஃபலாஹ் அப்துல்லாஹ் ரஹ்மானி ஹசரத் அவர்களின் 8வது வருட ஞாபகார்த்த நிகழ்வு நேற்று புதன்கிழமை மாலை காத்தான்குடி ஜாமியத்துல் ஃபலாஹ் அரபுக் கல்லூரி மண்டபத்தில் நடைபெற்றது. காத்தான்குடி ஜாமியத்துல் ஃபலாஹ் அரபு கல்லூரியின் பழைய மாணவர் அமைப்பின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் மௌலவி அசீஸ் ஃபலாஹி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் புனித அல் குர்ஆன் ஓதப்பட்டு விசேட பிரார்த்தனையும் இடம்பெற்றது. இதில் காத்தான்குடி ஜாமியத்துல் ஃபலாஹ் அரபு கல்லூரியின் பிரதி அதிபர் மௌலவி எஸ்.எம். அலியார் ஹசரத் மற்றும் விரிவுரையாளர்கள், உலமாக்கள், பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதில் விசேட உரையை மௌலவி அப்துல் சலாம் ஃபலாஹி நிகழ்த்தியதுடன் விசேட துவா பிரார்த்தனையை மௌலவி அமீன் ஃபலாஹி மேற்கொண்டார். கவிமணி மௌலவி M.H.M. புகாரி ஃபலாஹி எழுதிய சிறப்பு கவிதையை மௌலவி பாஹிம் ஃபலாஹி வழங்கினார். இதன்போது விசேட இஃப்தார் நிகழ்வும் இடம்பெற்றது. இந்த தகவலை வழங்கியிருந்தார் முஹப்பத் ஊடகத்தின் காத்தான்குடி பிராந்திய செய்தியாளர் N.M. முகமது பாயிஸ்.